given an iterative process whose error decreases as en plus 1 equal to k into en power p for some k greater than 0, அதுக்கப்புறம் p வந்து greater than 1. How many iterations are needed? எத்தனை iterations வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. To reduce error from 10 power minus 2 to 10 power minus 10. இந்த எரரை வந்து 10 power minus 2ல இருந்து 10 power minus 10க்கு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எத்தனை இட்ரேஷன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. பி வந்து கொடுத்துட்டாங்க, அவங்களே 2ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்கிறது நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் 2 3 4 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மினிமம் நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் தான் பார்க்கணும். அதுக்காக சிக்ஸ்லேயும் எரர் வந்து இதுலேருந்து இங்கே இதை தாண்டி கூட போயிடும். பட் அதை ஆன்சர் பண்ணிடக்கூடாது. மினிமம் நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸில் இந்த ஆன்சர் வந்து எப்படி வரும்னு பார்க்கணும். இப்போ இது ஆக்சுவலாக இ ஃபார் எரர் அப்படின்னு அர்த்தம். இந்த எரரை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிள் கேஸ்க்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த கே வந்து இல்லைன்னா வந்துகிட்டே இருக்கும் கால்குலேஷனுக்கு. அதனால நான் என்ன பண்ணிடுறேன்னா, கே வந்து டேக்ஸ் கே ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு இந்த எரருக்குரிய ஃபார்முலா எப்படி மாறிடும்னா, இஎன் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இஎன் பவர் பி அப்படின்னு வந்துடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பி வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. 2னா என்ன அர்த்தம்னா குவாட்ரேட்டிக்னு அர்த்தம். குவாட்ரேட்டிக்னு அர்த்தம். இதோட மீனிங் என்னன்னா, நான் உங்களுக்கு இதில் வச்சு சொல்லிடுறேன். ஃப்ரம் இதில் இருந்துன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த எரர் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா இ நாட்னு எடுத்துக்கிறேன். அப்போ இ நாட் ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் 2 இதான் அர்த்தம். திஸ் இம்ப்ளைஸ் அப்போ இதில் எண்ணுக்கு வந்து 0 போடுவோம். அப்போ இ1ஓட எரர் எனக்கு எப்படி இருக்குன்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இதை தான் அந்த ஏற்கனவே இருக்கிற எரரோட ஸ்கொயர் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் குவாட்ரேட்டிக் அப்படிங்கிறது. அப்போ இது எனக்கு அப்ராக்சிமேட்லி என்ன வரும்னா 10 பவர் மைனஸ் 4. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, 10 பவர் மைனஸ் 10க்கு ரெடியூஸ் ஆகணும். 10 பவர் மைனஸ் 4ங்கிறது 10 பவர் மைனஸ் 10ஓட பெரிய நம்பர், மறந்துடக்கூடாது. பவரில் மைனஸ் இருக்குது, மறந்துடக்கூடாது. இது பெரிய நம்பர். அப்போ அடுத்த இட்ரேஷன் போகிறேன், எண்ணுக்கு வந்து 1 போடுறேன். அப்போ E2 கிடைக்கும். இந்த E2ங்கிறது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு இங்கே E1 வந்துடும், E1 ஸ்கொயர். இப்போ E1ஓட ஆன்சர் வந்து 10 பவர் மைனஸ் 4, அதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இது வந்து என்ன வரும் அப்படின்னா 10 பவர் மைனஸ் 8ன்னு வரும். பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 10 பவர் மைனஸ் 8 இஸ் கிரேட்டர் தென் 10 பவர் மைனஸ் 10. அப்போ இன்னும் நமக்கு ரெக்வயர்டு லெவலில் அந்த எரர் வந்து இன்னும் ரெடியூஸ் ஆகலை. அப்போ அடுத்த இட்ரேஷன் போகிறேன், E3 போகிறேன். நீங்கள் டேரெக்டாகவே இது எழுதிடலாம். அப்போ E3 எனக்கு என்ன வரும்னா 10 பவர் மைனஸ் 8 வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ 10 பவர் மைனஸ் 16 வரும். 2 × 8 16 வரும். அப்போ வந்து இது வந்து லெஸ் தென் 10 பவர் மைனஸ் 10. அப்போ ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துருச்சு. எத்தனை இட்ரேஷன்ஸில் வருது, 1 2 3, த்ரீ இட்ரேஷன்ஸில் வருது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3. ஸோ நம்ம அகாடமி பொறுத்தளவில் மேத்ஸ் மேஜருக்கு மட்டும் கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. பிஜிடிஆர்பி மேத்ஸ் நியூ சிலபஸ்க்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம், டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்ம இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை ஃபோன் எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.